இந்த சாதியில் தான் பிறக்கணுங்க, இதுதான் இருக்கிறதே பெஸ்ட்டான சாதி. 47 லட்சம் சாதி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 355 நாள் படிக்க வேண்டிய சாதி. இதை பூரா கேட்டு பார்த்தேன், வயிற்றுல இருக்கும்போதே கேட்டு பார்த்தேன். அது இந்த சாதி தான் கரெக்டாக இருக்குது, அதனால் இந்த சாதியில் தான் பிறக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டு பிறந்தது யாரு? அப்படியெல்லாம் யாரும் இல்லை. ஆனால் பிறப்பின் அடிப்படையில் தான் நம்முடைய சாதி தீர்மானிக்கப்படுகிறது. மதத்தை மாற்றிக்கொள்ளலாம், கடவுளை மாற்றிக்கொள்ளலாம், உணவை மாற்றிக்கொள்ளலாம், உடையை மாற்றிக்கொள்ளலாம், இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளலாம், உங்களுடைய பாலினத்தை கூட இன்றைக்கு மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உங்களால் மாற்றிக்கொள்ளவே முடியாத ஒன்றாக சாதி என்பது இருக்கும். நீங்க இன்னும் 100 மைக்க வச்சு 10,000 ஆரணை கட்டி இதை பெரிய பந்தலை போட்டு மாநாடு மாதிரி கூட்டி சாதியம் ஒழிக அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா வெடிய பேசினா கூட அமைதியா கேட்டு கை தட்டுவாங்க. ஆனா அவங்களோட சொந்த சாதியை பத்தி ஒரு வார்த்தை பேசி பாருங்க, அப்ப இருக்குது. 19 பேசுற வரைக்கும் பேசு, இந்த எங்க சாதியை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. அப்ப இந்த 19 சாதியை பத்தி பேசுற மேனாமினிக்குத்தனத்தை நம்ம கொஞ்சம் கைவிடணும். நம்ம குடும்பத்து பிள்ளை, அது ஆணோ பொண்ணோ, இன்னொரு சாதியோடு கலந்தால் நம்முடைய சாதியினுடைய புனிதம் கெட்டு போய்விடும் என்பதற்காக நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம வாட்ச்மேனா தான் இருக்கிறோம். இடைவிடாமல் நம்முடைய மூளையில் உள்ள படிக்க போச்சு, இன்னும் வீட்டுக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஷிஃப்ட்டுக்கு போச்சா வீட்டுக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியல, அங்கே வேலைக்கு போச்சே வந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆஃபீஸ் போச்சே வந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆடு மேய்க்க போனாலும் இதே நினப்பு தான், ஆஃபீஸுக்கு போனாலும் இதுக்கு தான், ஐஏஎஸ்க்கு போனாலும் இதே நினப்பு தான். நான் சாதியம் தகர்ப்போனா இது எங்கே தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி இருக்குது, வாங்க போய் தகர்த்துட்டு வரலான்னு கூப்பிடல. இல்லை 2025 முழுக்க டெய்லி அந்த சாதியம் எங்கே இருக்குதுன்னு கமிட்டி போட்டு தேடி கண்டுபிடிச்சி 2025 டிசம்பர் 31 அன்னைக்கு கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு சமிட்டியில் வச்சு பொழந்து கட்டுறதுக்கும் இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. சாதியம் எங்கே இருக்கிறது? சாதியம் நம் எல்லோருடைய மூளையிலும் இருக்கிறது. இப்போ சாதியை தகர்ப்பது என்று சொன்னால் நாம் எல்லோரும் நமக்கு எதிராக போராடுவது என்று அர்த்தம், நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வது என்று அர்த்தம். சாதியம் தகர்ப்போம் என்கிற இந்த பெரும் முழக்கம் ஏதோ நம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற ஒரு திடப்பொருளை காட்டி பாருங்கள் நாம் இதை எடுத்து நொறுக்கி விடுவோம் என்று அழைப்பதை போன்று உங்களுக்கு மேலோட்டத்தில் தோன்றலாம். சாதியை ஒழித்தால்தான் மனிதத்தை வளர்க்க முடியும் என்கிற ஒரு உள்ளுரையான பொருள் இந்த முழக்கத்திலே இருக்கிறது. அப்படி என்றால் சாதியம் மனிதம் என்கிற ஒரு உயர்ந்த பண்புக்கு எதிரானதா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இரண்டாவதாக, இந்திய சமூகத்தில் ஒரு 2000 ஆண்டுகளாக நிலை பெற்றிருக்கக்கூடிய சாதியம் என்கிற ஒரு சமூக அமைப்பை, ஒரு படிநிலை அமைப்பை ஒரு மாலை நேரத்தில் தகர்ப்போம் என்று நாம் சொல்கிறோம் என்றால் அது அவ்வளவு எளிதானதா? சாதியம் திருப்பூரின் பிரச்சனையா, தமிழ்நாட்டின் பிரச்சனையா, இந்தியாவின் பிரச்சனையா என்றால் அது கொஞ்ச காலம் வரைக்கும் தெற்காசியாவின் பிரச்சனையாக இருந்தது. தெற்காசிய நாடுகள் இந்தியா, இலங்கை, பர்மா, இப்போ மியான்மர் இல்லையா அது, அப்புறம் பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம், இந்த நாடுகளினுடைய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் ஒரு முறை சொன்னார், இந்துக்கள் எப்போது உலக நாடுகளுக்கெல்லாம் செல்ல தொடங்குகிறார்களோ அப்போது சாதியம் என்பது உலக பிரச்சனையாக மாறிவிடும் என்று சொன்னார். உண்மையில் இப்போது சாதியம் என்பது உலகளாவிய ஒரு பிரச்சனை. அமெரிக்காவின் ஒரு மாகாணத்தில் தீண்டாமை என்பது சட்டப்படியான குற்றம் என்று சொல்லி வரையறுத்து அதை தடுப்பதற்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா யுனைடெட் கிங்டம், பிரிட்டன், அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா குடியரசு, அங்கே இந்த சாதிய ஒடுக்குமுறைகள், பாகுபாடுகள் இவையெல்லாம் அங்கு இருப்பதை கணக்கில் கொண்டு 2010ஆம் ஆண்டே ஈக்குவாலிட்டி பில் 2010 என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆக இன்றைக்கு ஆஸ்திரேலியா, இந்தியர்கள் கூடுதலாக குடியேறி இருக்கக்கூடிய, இலங்கை மக்கள் கூடுதலாக குடியேறி கொண்டிருக்கின்ற ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் இன்றைக்கு சாதியம் ஒரு பிரச்சனையாக அங்கு கருதப்படுகிறது.
ஆகவே இன்றைக்கு சாதியம் என்பது ஒரு உலகளாவிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அதை தகர்ப்போம் என்று நாம் முழங்குகிற போது உண்மையில் அது தகர்க்கப்பட வேண்டியதா என்கிற ஒரு கேள்வியை நாம் முதலிலே எழுப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன் சாதியம் தகர்க்கப்பட வேண்டும்? அப்படி என்றால் சாதியம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சாதியம் என்பது ஒரு சமூக அமைப்பு. இந்த சாதி என்பதற்கு குறைந்தபட்சம் 2 சாதிகள் தேவை. 2 சாதிகள் இருந்தால்தான் சாதி என்கிற ஒரு அமைப்பு இருக்க முடியும். குறைந்தபட்சம் 2 சாதிகள். அந்த 2 சாதிகளும் இப்படி கிடைமட்டமாக இல்லாமல் மேல் கீழ் என்று இருக்க வேண்டும். நம்முடைய சாதி அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது. ஒரு கோயில் கோபுரத்தை போல மேல் கீழ் என்கிற அடுக்கு வரிசையில் தான் இருக்கிறது. அடுக்கு வரிசையில் இருக்கக்கூடிய இந்த சாதியில் சாதி அடுக்கின் உச்சத்தில் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். சரியாக சொல்வதென்றால் பார்ப்பன ஆண்கள் இருக்கிறார்கள். அங்கும் பெண் ஒருபடி தாழ்வானவள் தான். பார்ப்பன ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பல உரிமைகள், முற்றுரிமைகள் அல்லது சிறப்பான கவனிப்புகள் இது எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடையாது. குறிப்பாக மிக சமீப காலம் வரை கல்வி கற்கும் உரிமை அவர்களுக்கு கிடையாது. வர்ணாசிரம அடிப்படையிலே தனிமனித வாழ்க்கை 4ஆக பிரிக்கப்பட்டதில் பிரம்மச்சரியம் என்கிற ஒரு காலம், ஒரு தனிமனித வாழ்க்கையில் பிரம்மச்சரியம் என்கிற ஒரு காலம் கல்வி கற்பதற்குரிய காலம். அந்த பிரம்மச்சரியம் பெண்களுக்கு கிடையாது. ஆகவே சாதி அடுக்கின் உச்சத்திலே பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் மற்ற சாதிகள் இருக்கின்றன. இதில் ஒவ்வொரு சாதியும் தன்னை மேல் சாதி என்று சொல்லிக் கொள்கின்றன. அப்படி ஒரு சாதி தன்னை மேல் சாதி என்று சொல்லிக் கொண்டால் அது உண்மையா என்றால் ஆம், உண்மை. ஆனால் அந்த சாதி சொல்ல மறுக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் எத்தனை சாதிக்கு அது மேல் சாதி என்று கேட்க வேண்டும். சாதி ஒரே நேரத்தில் பல சாதிகளுக்கு மேல் சாதியாக இருக்கிறது, அதே நேரத்தில் பல சாதிகளுக்கு அது கீழ் சாதியாகவும் இருக்கிறது. எல்லா சாதிகளும் சேர்ந்து பார்ப்பன சாதிக்கு கீழ் சாதி. சரி, இந்த சாதி கோபுர அடுக்கில் இருக்கிறது, ஒன்றின் கீழ் ஒன்றாக இருக்கிறது. ஒன்றின் கீழ் ஒன்றாக இருப்பது கூட அம்பேத்கர் ஆய்வு செய்து இன்னும் சொல்கிறார், ஒன்றின் கீழ் ஒன்றாக இருப்பது மட்டுமல்ல, ஒவ்வொன்றும் இணக்கம் காண முடியாத, கொண்டான் கொடுத்தான் உறவு கொள்ள முடியாத பகை முகாம்களைப் போல பாகுபடுத்தப்பட்ட உட்சாதிகளாக இருக்கின்றன என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். அதை பன்ம படிநிலை பாகுபாடு என்று வரையறுக்கிறார். அம்பேத்கரை போலவே சாதி என்கிற இந்த அமைப்பை பற்றி ஆய்வு செய்த பலரும் இந்த சாதி என்பது உட்சாதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தையும் சேர்த்தே கவனத்தில் சொல்லுகிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய சாதிகள், உட்சாதிகள் எவ்வளவு இருக்கின்றன என்பது திருப்பூரில் பல தோழர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். தெரியாத ஒருவருக்காக நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அல்லது என்னுடைய உரைகளை நீங்கள் காணொலியில் கேட்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு அந்த தகவல்கள் தெரிந்திருக்கலாம். இந்தியாவினுடைய சாதிகளின் பெயரை வரிசையாக எழுதி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படித்தால் 355 நாட்கள் தேவைப்படுகிறது. 355 நாள் 12 மணி நேரம் ஷிப்ட்ல படிக்கணும். அதுக்கெல்லாம் யாரும் ஓட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு சங்கம் வச்சு கேட்க முடியாது. சாதி பேரை படிக்கிறதுக்கு சங்கம் வைக்க முடியுமா? 355 நாட்கள் படித்தால் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகள், உட்சாதிகளின் பெயர்களை படிக்க முடியும் என்று அரசாங்கமே சொல்லுகிறது. நிதி ஆயோக் என்கிற அமைப்பினுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா சொல்லுகிறார். அவ்வளவு சாதிகள் இருக்கின்றன. இந்த சாதிகள் இத்தனை இருந்தாலும் சாதியினுடைய பண்பு ஒரு சாதியும் இன்னொரு சாதியை, ஒரு உட்சாதியும் இன்னொரு உட்சாதியை சமம் என்று சொல்லாது. எந்த சாதியாவது
எங்களுக்கு ஈக்குவலான சாதி இந்த சாதின்னு ஒரு சாதியை ஒற்றுக்கொண்டிருக்கிறதா இது வரைக்கும்? நீங்கள் செட்டியாரா? ஆமாம் செட்டியார். அவர் செட்டியாரா? ஆமா அவரும் செட்டியார். 2 பேரும் சமம், அது எப்படின்னு கேட்பான். நீங்கள் கவுண்டர் அவரும் கவுண்டர் சமமா, அது எப்படி? நாங்க இந்த கவுண்டர் அவங்க அந்த கவுண்டர். நீங்கள் நாயுடு அவரும் நாயுடு 2 பேரும் சமம். இல்ல நாங்க கம்மா நாயுடு அவங்க கவரா நாயுடு. இப்ப சாதிகள் உட்சாதிகள் என்று இந்த சமூகம் பன்ம படிநிலையாக பாகுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாகுபாடு எதன் பேரால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகுபாடுகள் தீட்டு புனிதம் என்கிற கருத்தாக்கத்தின் வழியாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சாதியுமே தன்னை பற்றி தன்னுடைய சாதியினுடைய தோற்றத்தை பற்றி மிக உயர்வான பெருமிதமான கற்பிதங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த கற்பிதங்கள் உலகத்திலேயே இது ஒரு தனித்துவமான சாதி என்றும் மற்ற அனைத்து சாதிகளும் தங்களை விட இழிவான சாதிகள் என்றும் அந்த கதைகள் சொல்லுகின்றன. அது வெறும் கதைகள் என்று நாம் சொல்லுகிறோம் இங்கே. ஆனால் அந்த சாதியின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், அந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் அது உண்மை என்று இன்று வரை நம்புகிறார்கள். சாதியினுடைய இன்னொரு பண்பு, சாதியை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. இங்க தாசில்தார்கள் யாராவது இருக்கலாம், ஊருக்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அவங்க தான் ஜாதி சான்றிதழ் கொடுப்பாங்க. அவரே ஆசைப்பட்டா கூட தன்னுடைய சாதியை மாற்றிக்கொள்ள முடியாது. சாதி ஒருபோதும் மாற்றத்தக்கதல்ல. நீங்கள் உங்களுடைய மதத்தை மாற்றிக்கொள்ளலாம், கடவுளை மாற்றிக்கொள்ளலாம், உணவை மாற்றிக்கொள்ளலாம், உடையை மாற்றிக்கொள்ளலாம், இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளலாம், உங்களுடைய பாலினத்தை கூட இன்றைக்கு மாற்றிக்கொள்ளலாம். நவீன அறிவியல் மருத்துவ தொழில்நுட்ப அறுவை சிகிச்சைகள் மூலமாக உங்களுடைய பாலினத்தை கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உங்களால் மாற்றிக்கொள்ளவே முடியாத ஒன்றாக சாதி என்பது இருக்கும். ஆக இப்படி ஒவ்வொரு தனி மனித அளவிலும் நான் சாதியம் தகர்ப்போனா இது எங்கே தாலுகா ஆபீஸ் முன்னாடி இருக்குது, வாங்க போய் தகர்த்துட்டு வரலான்னு கூப்பிடல. இல்லை 2025 முழுக்க டெய்லி அந்த சாதி எங்க இருக்குதுன்னு கமிட்டி போட்டு தேடி கண்டுபிடிச்சி 2025 டிசம்பர் 31 அன்னைக்கு கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு கமிட்டியில் வச்சு பொழந்து கட்டுறதுக்கும் இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. சாதியம் எங்கே இருக்கிறது? சாதியம் நம் எல்லோருடைய மூளையிலும் இருக்கிறது. இப்ப சாதியை தகர்ப்பது என்று சொன்னால் நாம் எல்லோரும் நமக்கு எதிராக போராடுவது என்று அர்த்தம். நம்மை நாமே தண்டித்துக் கொள்வது என்று அர்த்தம். இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்வதென்றால் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வது என்று அர்த்தம். இப்ப சாதியம் தகர்ப்போம் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தாமிய சாக்கம் சொல்வதன் பொருள் சாதியம் வெளியே இருக்கிற ஒன்று என்று கருதி கொண்டு சொல்லவில்லை. ஆனால் அம்பேத்கர் சொல்வார், சாதியம் ஒரு பருப்பொருளாக திடப்பொருளாக இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் கடந்து விடலாம் அல்லது தகர்த்து விடலாம். ஆனால் அது ஒரு உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலையை நாம் ஒவ்வொருவரும் தான் கடக்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்ப சாதியத்தை தகர்ப்போம் என்று சொன்னால் நாம் நமக்கே சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது என்று பொருள். சாதியம் நமக்கு கொடுத்திருக்கின்ற அகங்காரத்தை கைவிட வேண்டும் என்று பொருள். சாதியம் நமக்கு வழங்கியிருக்கின்ற சிறப்பான சலுகைகளை கைவிட வேண்டும் என்று பொருள். இப்படி சொல்லுகிற போது நாங்க என்ன விரும்பியா இந்த சாதியில பிறந்தோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எந்த சாதியில வேணாலும் பிறந்திருக்கலாம். இங்க இருக்கிறதுல யாராவது நான் இந்த சாதியில தாங்க பிறக்கும், எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த சாதி தான் கரெக்டுன்னு யாராவது அப்ளிகேஷன் போட்டு பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த சாதியில தான் பிறக்கணுங்க, இதுதான் இருக்கிறதே பெஸ்டான சாதி, 47 லட்சம் சாதி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 355 நாள் படிக்க வேண்டிய சாதி, இதை பூரா கேட்டு பார்த்தேன், வயிற்றுல இருக்கும்போதே கேட்டு பார்த்தேன், அது இந்த சாதி தான் கரெக்டாக இருக்குது, அதனால் இந்த சாதியில் தான் பிறக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டு பிறந்தது யாரு? அப்படியெல்லாம் யாரும் இல்லை. ஆனால் பிறப்பின் அடிப்படையில் தான் நம்முடைய சாதி தீர்மானிக்கப்படுகிறது.
இந்த பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிற இந்த சாதி இந்தியாவில், தெற்காசியாவில், ஏன் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல உலகளாவிய அளவில் இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த சாதியம் சென்றிருக்கிறது. அந்த சாதியம் அங்க இருக்கக்கூடிய அத்தனை மனங்களையும் ஆட்டி படைக்கிறது. இந்த சாதியம் நம் ஒவ்வொருவரையும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், ஏன் இறந்த பிறகும் கூட வழி நடத்துகிறது. அப்ப இந்த சாதியத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்று சொன்னால், சாதியத்தை நாம் புரிந்து கொள்வது அதனுடைய பண்புகளில் இருந்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பண்பு எவ்வாறானது என்றால், அது ஒரு சாதி அல்லது ஒரு உட்சாதி இன்னொரு உட்சாதியோ சாதியோ சமமாக கருதாது என்பதைப் போலவே, அது மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களை சமமாக ஏற்காது. முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கும். அது பெண்களை சமமாக ஏற்காது. பெண்களை சமமாக ஏற்காததை போலவே ஒவ்வொரு உட்சாதியும் இன்னொரு உட்சாதியை சமமாக ஏற்காது. ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியை சமமாக ஏற்காது. இந்த சமமாக ஏற்காத சாதியை நாம் வளர்க்க வேண்டுமா தகர்க்க வேண்டுமா என்கிற கேள்வியை எழுப்பினால், சாதி என்கிற அமைப்பினால் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் இதை வளர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் ஏற்றத்தாழ்வு எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த ஏற்றத்தாழ்வை போக்க வேண்டும் என்பதில் தீவிரமான அக்கறையும் செயல்பாடும் கொண்ட பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள் இந்த சாதி என்பதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி நாம சொன்ன உடனே தோழர்களுக்கு எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது. 19 சாதியை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. ஒழிச்சா ஒழிக்கிட்ட முடிதான் பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. நீங்க இன்னும் 100 மைக்க வச்சு 10,000 ஆரணை கட்டி இதை பெரிய பந்தலை போட்டு மாநாடு மாதிரி கூட்டி சாதியம் ஒழிக அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா, வெடி பேசினா கூட அமைதியா கேட்டு கை தட்டுவாங்க. ஆனா அவங்களோட சொந்த சாதியை பத்தி ஒரு வார்த்தை பேசி பாருங்க, அப்ப இருக்குது. 19 பேசுற வரைக்கும் பேசு, இந்த எங்க சாதியை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. இப்ப இந்த 19 சாதியை பத்தி பேசுற மேனாமினிக்குத்தனத்தை நம்ம கொஞ்சம் கைவிடணும். குறிப்பான விஷயங்களில் பேசுவதுதான் மார்க்சியம். இப்ப குறிப்பான விஷயங்களில் பேசுவது என்றால், சாதி எங்கே இருக்கிறதோ அங்கே இருப்பதை கவனத்தில் கொண்டு அதை எப்படி நாம் களையப் போகிறோம் அல்லது அதிலிருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ளப் போகிறோம் என்று நாம் பேச வேண்டியிருக்கிறது. இதை நாம் பேசுகிற போது இங்கே பல தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க இத்தனை வகையான வன்கொடுமைகள் நடக்கிறது அப்படின்லாம் பட்டியல் போட்டாங்க. இந்த பட்டியல் எல்லாம் தீண்டாமையினுடைய வடிவங்கள். எத்தனை வகையான 82 வகையான தீண்டாமை இருக்கிறது. அந்த தீண்டாமை எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க அது எப்படின்னே உங்களால கற்பனையே பண்ண முடியாது. கற்பனையே பண்ண முடியாது. ஒரு சவரக்கடை, அந்த சவரக்கடையில எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. ஒரு சலவை கடை, அந்த சலவை கடையில எல்லாருக்கும் துணி எடுக்க மாட்டார் அவரு. ஒரு சலவை கடையில அங்க ஏதோ பிரச்சனையெல்லாம் நடந்து அவர் எல்லாருக்கும் துணி எடுக்கிறாரு. ஆனா சாதி வாரியா அடுக்கி வச்சிருக்கிறார் துணியை தனித்தனியா. நான் கேட்டேன், ஏவா சாதி வாரியா அடுக்கி வச்சிருக்கிறியே, சேர்த்து அடுக்குனா ஏதாவது 2 சாதி துணி சேர்ந்து புதுசா ஏதாவது ஒரு சாதி துணி பிறந்துருமா அப்படின்னு கேட்டேன். இன்னும் சில ஊர்களில் குறிப்பிட்ட சாதியினர் ஆண் நாய் வளர்க்கக்கூடாது. ஆண் நாய் வளர்க்கக்கூடாது. இவனுடைய சாதி சர்டிபிகேட்டை இவன் நாய்க்கு சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கியிருக்கான். நாய், ஆண் நாய் வளர்க்கக்கூடாது. காலுக்கு கீழ், முழங்காலுக்கு கீழே வேட்டி கட்டக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, மீசை வளர்க்கக்கூடாது. இதெல்லாம்
நான் அந்த மீசை வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு இராணுவத்திலிருந்து ஊருக்கு திரும்பிய ஒருவர் பெரிய மீசையோடு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பிய போது, உனக்கெல்லாம் மீசையா ஒரு கேடா என்று சொல்லி அவனுடைய மீசையை தீக்குச்சியால் கொளுத்தி தீத்ததை கேள்விப்பட்டு இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கையிலே அந்த செய்தியை படித்துவிட்டுத்தான் நான் மீசை என்பது வெறுமயிர் என்கிற நாவலை எழுதினேன். அவன் முகத்துல அவனுக்கு மசுறு முளைச்சா உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கணும்ல நம்ம. ஆனா நண்பர்களே, இதெல்லாம் தீண்டாமையின் வடிவங்கள். தண்ணி எடுக்கக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னா தீண்டாமையினுடைய வடிவங்கள். தீண்டாமை எங்கிருந்து வருது? தீண்டாமை சாதியிலிருந்து வருகிறது. சாதி அப்படியே இருக்கட்டும், தீண்டாமை மட்டும் இல்லாம போனா பரவாயில்ல அப்படின்னு சொன்னா, சாக்கடை அப்படியே இருக்கட்டும், நாத்தம் மட்டும் அடிக்கக்கூடாது, கொசு மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி தான். இந்த புண்ணுக்கு பூசுறது வேலை இருக்குல்ல, அது மாதிரிதான். அதனாலதான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்ற அமைப்பு மிக தெளிவாக சொல்லுகிறது, சட்டம் தீண்டாமை குற்றம் என்று அறிவித்திருக்கிறது. அந்த சட்டம் அறிவித்ததை செயல்படுத்துவதற்கு நாங்கள் இந்த அமைப்பு வச்சிருக்கிறோம். ஆனால் சாதி ஒழிப்பு தான் எங்களுடைய இலக்கு. நாம தீண்டாமை இல்லாம போய்விட்டது அல்லது தீண்டாமை அதிகரித்து விட்டது என்று நாம் பேசிக்கொண்டிருப்பது என்பது தேவைதான். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் எங்க சார் ஜாதி இருக்குது, சாதியே கிடையாது அப்படின்னா. அப்படியாப்பா, உங்க குடும்பத்தில் யார் யார் இருக்கிறீங்க? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அத்தை, சித்தி, மாமன், சித்தப்பா எல்லாம் இருக்கேன். எல்லாரும் ஒரே சாதியாப்பா? ஆமா, எல்லாரும் ஒரே சாதி. உங்க குடும்பம் எல்லாமே இருக்க, குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரே சாதியா இருக்கிறீங்க. ஆமா சார், நாங்க ரொம்ப மானமான குடும்பம், ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ஆச்சாரமான குடும்பம், ஒழுக்கமான குடும்பம், நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். இவ்வளவு விளக்கமும் எதுக்கு? வேறு சாதிக்காரர்கள் கலப்பில்லாத ஒரே சாதி கொண்டதாக உங்க குடும்பம் இருந்தால் அதுதான் இந்தியாவில், தமிழ்நாட்டில், திருப்பூரில் ஆகச்சிறந்த குடும்பம். உங்க குடும்பத்துக்குள்ள சொந்த சாதியை மட்டுமே உங்க குடும்பம் திரும்ப திரும்ப மறு உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் போது, சாதி கலப்பு என்பதே நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத போது, சாதியம் தகர்ப்போம் அப்படிங்கிற பெரும் முழக்கத்தை வச்சுக்கிட்டு, அது ஒரு கருத்தரங்கம் தோழர், தலைப்பு நீங்க ஒரு 40 நிமிஷம் பேசிட்டு 9:45 வண்டி கிளம்பும் தோழர், நாங்க அதை பார்த்துக்கிறோம் அப்படின்னா இல்லை தோழர்களே. நம்ம பேசக்கூடிய விஷயங்களுக்கு நியாயம் செய்யக்கூடியவர்களாகவும் விசுவாசமானவர்களாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது. சாதியை மறு உற்பத்தி செய்யக்கூடியதாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றன. சாதியினுடைய பழக்க வழக்கங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரக்கூடியதாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றன. சாதி கலப்பே வந்துவிடாமல் இருப்பதுதான் சிறந்த குடும்பம் என்கிற ஒரு மதிப்பீட்டை தலைமுறை தலைமுறையாக நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக இந்த குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த குடும்பம் என்கிற அமைப்பு, இந்த குடும்பம் என்பது ஒரு சாதியினுடைய ஆகச் சிறிய யூனிட். இந்த ஆகச் சிறிய யூனிட்டாக இருக்கக்கூடிய குடும்பம் தான் சாதியை தொடர்ச்சியாக மறு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. இந்த குடும்பம் என்கிற அமைப்பு ஜனநாயகப்படுத்தப்படாமல், அப்படி சொன்னோம்னா உடனே கேட்குறாங்க, அப்படின்னா எங்க குடும்பம் என்ன பலப்பற்ற குடும்பமா மாறணுன்றீங்களா? எங்க குடும்பம் என்ன மானங்கட்ட குடும்பமா மாறணுன்றீங்களா? நாங்க என்ன அப்பேற்பட்ட குடும்பம்னு நினைக்கிறீங்களா? சார் நாங்கெல்லாம் அறுத்து கட்டுற ஜாதின்னு நினைச்சீங்களா? அடுத்தது அது ஒண்ணு இருக்குது என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு தன்னுடைய பழமையான சாதிய மனநிலையை, சாதிய நோயை நியாயப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் பல பேரும் இருக்கிறார்கள். ஆனால் சாதியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எந்த ஒரு கருத்தியல் அல்லது எந்த ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய குடும்பத்தை மானங்கட்ட குடும்பமாக எப்போது மாற்ற துணிகிறார்களோ அது வரைக்கும் இது போன்ற முழக்கங்களுக்கு எந்த பொருளும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதெல்லாம் பேசுவதற்கு எளிதாக இருக்கும். அவ்வளவு எளிதாக இதையெல்லாம் மாற்றிவிட முடியும் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இதை அவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியாது. ஏனென்றால் சாதியம் ஒருவருக்கு பிறப்பின் அடிப்படையிலே வந்திருக்கிறது. அதன் காரணமாகவே
நீங்கள் எந்த சாதியை சேர்ந்தவர் என்பது தீர்மானமாகிறது. அந்த சாதிக்குரிய இருப்பிடம் எங்கே, நீங்கள் ஊரில் இருக்க போகிறீர்களா, சேரியில் இருக்க போகிறீர்களா, ஊருக்குள்ளேயே எந்த சாதியின் தெருவில் வசிக்க போகிறீர்கள். அக்ரகாரம் அது இப்ப இல்லை. முன்னாடி நம்முடைய ஊர் அமைப்பு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அக்ரகாரம், ஊர், சேரி என்று 3ஆக இருந்தது. இப்போது அக்ரகாரம் இல்லை. இப்போது அக்ரகாரம்லாம் எங்க போயிருச்சு? அது அமெரிக்காவுக்கு போயிருச்சு, PM அலுவலகத்துக்கு போயிருச்சு, டெல்லியினுடைய அதிகாரம் பொருந்திய மையங்களுக்கு போயிருச்சு. அதனால அக்ரகாரம் இன்றைக்கு இல்லை. ஆனால் ஊர்களும் சேரிகளும் இருக்கின்றன. இந்த ஊர் சேரி என்கிற இந்த அமைப்பு எதன் வழியாக நீங்கள் ஊரை சேர்ந்தவரா சேரியை சேர்ந்தவரா என்பதை எதை தீர்மானிக்கிறது என்றால், நீங்கள் எந்த சாதியில் பிறக்கிறீர்கள் என்பது தீர்மானிக்கிறது. நீங்கள் பிறந்து விட்டீர்கள், எங்கே பிறப்பது என்பதை சாதிதான் தீர்மானித்திருக்கிறது. நீங்கள் எந்த தொழிலை மேற்கொள்வது என்பது சாதிதான் தீர்மானிக்கிறது. யாரோடு பழக வேண்டும் என்பதை சாதிதான் தீர்மானிக்கிறது. உங்கள் வீட்டுக்குள் யார் எண்ணெயும் தண்ணியும் புழங்கக்கூடியவர்கள் என்பதை சாதிதான் தீர்மானிக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் யாரோடு விளையாடலாம் என்பதை சாதிதான் தீர்மானிக்கிறது. நீங்கள் யாரோடு கலந்து உண்ணலாம், யாரை திருமணம் செய்து கொள்ளலாம். சாதிக்கு பெரிய விளக்கமெல்லாம் தேவையில்லை, சாதிக்கிறதுக்கு பெரிய விளக்கமெல்லாம் தேவையில்லை. ரொம்ப எளிமையான விளக்கம் என்னன்னா, நீங்கள் யாரை திருமணம் செய்து கொள்ளலாம், யாரை திருமணம் செய்யக்கூடாது என்பதற்கான எல்லை தான் சாதி. இப்போ அந்த எல்லையை உங்களால் தாண்ட முடியுமா தாண்ட முடியாதா என்று நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவங்களை பார்த்து கேட்கறதில்ல, நம்மை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. இந்த சாதி என்பது மனிதர்கள் தோன்றிய காலத்திலே தோன்றி இருந்தால் அது உலகம் முழுக்க தோன்றி இருக்கும். அல்லது குறைந்தபட்சம் இந்தியாவிலாவது மனிதர்கள் தோன்றிய காலத்திலேயே தோன்றிருச்சா? இது சிந்துவெளி அகழாய்வினுடைய நூற்றாண்டு. சிந்துவெளியில 100 வருஷமா பல்வேறு அகழாய்வுகள் நடக்கின்றன. சாதி சார்ந்த எந்த குறியீடாவது அங்க கிடைச்சிருக்கா? மதம் சார்ந்த எந்த குறியீடாவது கிடைச்சிருக்கா? இது இல்ல. தமிழ்நாட்டில் கீழடியில் ஆதிச்சநல்லூர்ல இங்கெல்லாம் நமக்கு என்ன கிடைச்சிருக்குதா? ஏதாவது சாதி சான்ற ஏதாவது சான்றுகள், தொல்லியல் எச்சங்கள் ஏதாவது கிடைச்சிருக்குதா? இல்ல. அப்ப எப்பதான் சாதி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதி என்பதனுடைய அதிகபட்ச வயது ஒரு 2000 வருஷம் தான். மனிதர்கள் தோன்றி பல்லாயிரம் வருடங்கள் ஆகின்றன. ஆனால் சாதி என்பது உருவாகி அதிகபட்சமாக 2000 ஆண்டுகள் தான் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதிலும் இன்னும் நெருக்கி வந்து தமிழ் சமூகத்திற்கு சாதி முறை, அதனுடைய அடுக்கு, தீண்டாமையினுடைய பல்வேறு வடிவங்கள் இதெல்லாம் இன்னும் வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் மிக பிந்திதான் வந்தது என்ற குறிப்புகள் இருக்கின்றன. சங்க இலக்கியங்களில் நாம் படிக்கக்கூடிய குடிகள் என்பவை இன்று இருக்கக்கூடிய சாதிய வடிவில் புரிந்து கொள்ளக்கூடாது என்று சங்க இலக்கியத்திலே ஆழ்ந்த புலமையுள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். எப்பயோ மனுஷன் தோன்ற காலத்திலிருந்து காலகாலமா இருக்கிற ஜாதி, அதை எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப பின்னாடி வந்தது. ரொம்ப பின்னாடி வந்ததை பிடிச்சிக்கிட்டு நாம ஏன் அழுகுறோம்? அதை நம்மளால விட்டுற முடியாதா அப்படின்னா, நடைமுறையில் நாம் எல்லோருமே சாதியத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறோம். சாதியத்திற்கான சாஸ்திரங்கள், சட்ட விதிகள், தர்மம் என்று சொல்லக்கூடிய அது குறிப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் நாம் நடைமுறை வாழ்க்கையில் மீறி இருக்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் மீறி இருக்கிறோம். திருப்பூரில் நிட்டிங் தொழில் செய்வதற்கென்று சாஸ்திரப்படி ஏதாவது தனி சாதி இருக்கா? டையிங் யூனிட் போடுறதுக்கு தனி சாதி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருக்கா? ஒருவேளை இப்ப எழுதினாங்கன்னா எழுதினாலும் எழுதிடுவாங்க. மறுபடியும் ஒரு மனுஸ்மிருதி 2025 எழுதினாங்கன்னா அப்ப எழுதிடுவாங்க. டையிங் யூனிட் யார் யாரு, ப்ளீச்சிங் யார் யாரு, தையல் போடுறது யார் யாரு, கட்டிங் மாஸ்டர்லாம் என்ன ஜாதி எழுதினாலும் எழுதிடுவாங்க. அதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குது இப்போ. ஏன்னா விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று வந்து இருக்குது. அந்த விஸ்வகர்மா திட்டத்தில் என்ன சொல்றான்? ஏற்கனவே சாதி அடிப்படையில் குலத்தொழில் செய்து கொண்டிருக்கின்ற 18 சாதிகளை பிரித்து, அந்த 18 சாதிகளில் +2 முடித்த பசங்களை
மேலே போய் படித்து என்னத்தை கிளிக்க போகிற, வா உங்கள் அப்பன் செஞ்சது, உங்கள் தாத்தன் செஞ்சது, உங்கள் பாட்டு செஞ்சது நீ செய். உங்கள் தாத்தா என்ன பண்ணார், சலூன் வச்சுருந்தார், மரத்தடியில் உட்காந்து கட்டிங் பண்ணார். அதெல்லாம் இப்போ சரி, நீ நவீனமாக ஒரு நல்ல ஏர் கண்டிஷன் சலூன் வை. உங்கள் தாத்தா செருப்பு செய்யாரா மரத்தடியில் உட்காந்து, அதெல்லாம் விட்டுரு. நீ நல்லா பாரு, நல்லா பாரு, உனக்கு நல்ல சோஃபஸ்டிகேட்டடாக லோன் தரோம். எவ்வளோ லோன் தரோம்? 3 லட்ச ரூபா தரோம். 3 லட்ச ரூபாயில் இவங்க போடுற ஜிஎஸ்டி எல்லாம் போய் கைக்கு நமக்கு 90,000 வருதுன்னு ஒருத்தன் கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். மிச்சம் இருக்கும் 90,000க்கு எவ்வளோ ஜிஎஸ்டின்னு அந்த அம்மாவுக்கு தெரியும், இன்னும் போடல. அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. இப்போ இன்றைக்கு நீங்கள் எந்த தொழிலை செய்ய வேண்டும் என்பது சாதி தான் தீர்மானிக்குது. நாம் இன்னமும் குறிப்பிட்ட தொழில்களை குறிப்பிட்ட சில சாதிகள் தான் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். அதில் ஒன்று புரோகிதம். சமூகத்தில் எல்லோருடைய மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய புரோகிதம், அதை ஒரு சாதி தான் செய்ய முடியும். சமூகத்தில் எல்லோரும் இழிவாக நினைக்கக்கூடிய துப்புரவு பணியை குறிப்பிட்ட சில சாதிகள் தான் செய்து கொண்டிருக்கிறது. ஏன் அவரை இழிவாக நினைக்கிறோம் அப்படின்னா, அவரு ஊரின் அசிங்கத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். ஊரோட அசிங்கத்தை சுத்தப்படுத்துறவன் இழிவுன்னா, ஊரை அசிங்கப்படுத்தினவன் யாரு? இந்த நம்ம தான். அசிங்கப்படுத்துற நம்மெல்லாம் புனிதமானவர்கள், நம்மெல்லாம் மேன்மையானவர்கள், நம்மெல்லாம் மணக்கிறவங்க. அவன் அதை கிளீன் பண்றவங்க நமக்கு இழிவானவர்கள். இப்போ உங்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் சாதி தீர்மானிக்கிறது. இறந்தால் உங்களை எங்கே புதைப்பது அல்லது எரிப்பது என்பதையும் சாதி தான் தீர்மானிக்கிறது. இப்போ இந்த மாதிரியாக சாதி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் சம்பந்தப்பட்டிருக்கிற போது இந்த சாதியை நாம் எப்படி தகர்க்கப் போகிறோம்? ஒரு பக்கம் இவ்வளவு சௌரியங்களை கொடுத்திருக்கக்கூடிய இந்த சாதியை எப்படி இழப்பது? சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியாக இருப்பதே ஒரு மூலதனமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சாதியா இருக்கிறவர் ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா அதுவே அவருக்கு ஒரு பெரிய மூலதனம், அதுவே விசிட்டிங் கார்டு மாதிரி. ஐயா வராரு, வழிவிடு வழிவிடுன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, தானே அவருக்கு வழி கிடைக்கும், தானே அவருக்கு வழி கிடைக்கும். அவன் அவர் என்று சொல்லக்கூடிய மொழியிலிருந்து எல்லாவற்றிலுமே சாதி ஒரு மூலதனமாக செயல்படுகிறது. அப்போ சாதி இவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை வெறும் கல்யாணமாக சுருக்கி பார்க்க தேவையில்லை. சாதி உங்களுடைய தொழிலை, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய வாழ்விடத்தை, உங்களுடைய சிந்தனை போக்கை எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. இந்த சிந்தனை போக்கில் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு பேச வேண்டியது எதுவென்றால், சாதியினுடைய மிக அடிப்படையான பண்பு என்று நான் முன்பு சொன்னேன், ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் சமமாக நினைக்காத, பாகுபடுத்தி பார்க்கிற, என்னை விட மேலானவர் அல்லது கீழானவர் என்று நினைக்கின்ற அந்த உணர்வு தான் சாதியம் உருவாக்குகிற மிக முக்கியமான உணர்வு நிலையில் செய்யக்கூடிய வேலை. அது என்னை விட மேலானவர் அல்லது கீழானவர் என்கிற அந்த சாதி கொடுக்கக்கூடிய அந்த நிலை உங்களை ஒன்று ஒதுக்குகிறவராக மாற்றுகிறது அல்லது ஒதுங்குகிறவராக மாற்றுகிறது. இந்த ஒதுங்குதல் ஒதுக்குதல் என்கிற இரண்டும் சாதியினுடைய பிரிக்க முடியாத, தவிர்க்க முடியாத பண்புகள். அப்போ ஒதுங்குவது ஒதுக்குவது என்கிற இந்த பண்பிலிருந்து நம்மை நாம் எப்படி விடுவித்துக் கொள்வது? நான் சொன்ன நடைமுறை வாழ்க்கையில் நாம் சாதி அற்றவர்களாக, சாதியத்திற்கு எதிரானவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னேன். நான் ஒவ்வொருவருடைய தனித்த வாழ்க்கையிலும் அப்படி நிறைய விஷயங்களை பார்க்குறேன். இங்கே உட்காந்துருக்கிறீங்க, யாராவது வந்த உடனே உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுங்க, பக்கத்தில் உட்காரலாமா வேணாம்னு யோசிக்கணும். யாராவது சொன்னீங்களா? இல்லை. பஸ்ஸில் போகிறீங்க, கேட்குறீங்களா யார்ட்டையாவது நீங்களாம் என்ன சாதின்னு கேட்டுட்டு, டிரைவர் என்ன சாதி, வண்டி ஓனர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏன் முன்னாடி ஒட்டலை, இதெல்லாம் கேட்குறோம் இல்லை? இன்றைக்கு பொது வெளிகளில் நாம் சாதி அற்றவர்களாக இயங்குவதற்கு பழகி இருக்கிறோம். ஒவ்வொரு சாதிக்கும் கல்வி கற்கும் உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நாம் எல்லோருமே அநேகமாக மிக குறைவான விகிதத்தை தவிர மற்ற எல்லோருமே, ஆண் பெண் அனைவருமே கல்வி கற்பவர்களாக இருக்கிறோம்.
சாதியம் விதித்திருக்கக்கூடிய தடையை நாம் மீறி இருக்கிறோம். சாதி குறிப்பிட்ட தொழிலைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறது. சாதி 4 வகையான தொழில்களைத்தான் வர்ண அடிப்படையில் பகுத்திருக்கிறது. புரோகிதம் ஒரு தொழில், போர் ஒரு தொழில், போர் தொழில் என்பது ஒரு தொழில். விவசாயம், விவசாயத்திலே மிகுதி வந்தால் உபரி வந்தால் வியாபாரம், வைசியர். இவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய சூத்திரர்கள். இவ்வளவுதானே, 4 தொழில் தான். இந்த 4 தொழில்களுக்குத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிறோமா? சத்திரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்களா? மோடி சொல்றாரே, நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவன். சரி, யாருக்கு சேவகம் பண்ற? அதுதானே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ 4 வகையான தொழில்களை சாதி வர்ண அடுக்கிலே நமக்கு விதித்திருக்கிறது, வர்ணாசிரம கோட்பாடு. ஆனால் அந்த கோட்பாட்டுக்கு மீறி நடைமுறை வாழ்க்கையில் நாம் பல்வேறு விஷயங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட இது எல்லாம் பொது வெளியில் தான் கடந்த விஷயங்களாக இருக்கிறதே ஒழிய தனி மனித வாழ்க்கையில் இது எல்லாமே இன்னொரு மனிதரோடு புழங்குவதற்கு நமக்கு இருந்த மனத்தடையை சற்றே தளர்த்திருக்கிறதே ஒழிய நம்முடைய குடும்பம் என்று வருகிற போது நாம் இந்த சாதியற்ற மனநிலையை, சமத்துவ பண்பை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சுத்த சாதிக்காரனாக நம்முடைய வீட்டுக்குள் நுழைகிறோம். அங்க போகும்போது சாதியம் என்பதை நாம் தலித்துகளுடைய பிரச்சனையாக குறுக்கி புரிந்து கொண்டிருக்கிறோம். சாதியம் என்பதை பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய 76 சாதிகளின் பிரச்சனை என்று நாம் புரிந்து கொண்டோமானால் தவறளித்தவர்களாகவும் தோழர்களே. சாதியம் ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் செயலிலும் குறுக்கீடு செய்து கொண்டிருக்கிறது, வழிநடத்துகிறது. நீங்கள் சாதியத்தின் ஆணை இல்லாமல், சாதியத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நம்மால் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடிவதில்லை என்பதை நீங்கள் ஆழ்ந்து யோசித்தால் புரியும். இப்ப சாதியினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் உங்களால் சுயமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, முடிவையும் எடுக்க முடியாது என்று சொன்னால், நீங்க பாருங்க, நம்ம குழந்தை பிறக்குது. அம்பேத்கர் எழுதுறாரு, ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு முதல் ஆகாரமாக எதை கொடுப்பது? உள்ளெண்ணெய் ஊத்துறது இல்லை, இங்க அதானே சொல்லுவீங்க. உள்ளெண்ணெய் ஊத்துறது சேன தண்ணியா? சேன தண்ணி. சேன தண்ணி கொடுக்கிறது. முதல் ஆகாரமாக குழந்தைக்கு எதை கொடுப்பது? வட மாவட்டங்களில் அதை உள்ளெண்ணன்றாங்க, இது பல பகுதியில் சேன தண்ணிம்பாங்க. அதை பேனாவில் தொட்டு கொடுக்குறவங்க அப்படியே அறிவாளியாக வந்துடுவாங்க, சம்ஸ்கிருதிங்கிற மாதிரி எழுத்தாளர் ஆயிடுவாங்க பேனாவில் தொட்டு இது பண்ணா. அப்புறம் வீரமா, நான் தாமேசால் நிறைய பேரா, சரி, அப்போ அவங்கள பார்க்க நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறது. பேனாவில் தொட்டு வைக்கிறவங்க, அப்புறம் கத்தியில் தொட்டு வைக்கிறது வீரமும், அருவாளில் அப்படி தொட்டு நாக்கில், குழந்தை நாக்கில் வைக்கிறது. நான் கூட கேட்டேன், அப்போ அத்வானி எல்லாம் என்ன கடப்பாறையில் தொட்டு வச்சிருப்பாங்க, மசூதி இடிச்சாங்க. இப்போ குழந்தைக்கு முதல் ஆகாரம் எதை கொடுப்பது என்பது நம்முடைய சாதி தான் நமக்கு சொல்லுது. அதில் ஆரம்பிச்சு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது, எங்க முடி எடுக்கிறது, எல்லாத்தையுமே சாதி தான் நமக்கு வழிகாட்டுது. இந்த சாதியினுடைய வழிகாட்டுதலை ஒரு பக்கம் பொதுவெளிக்கு வருகிற போது சாதியற்றவர்களாக நடைமுறை வாழ்க்கையில் இருந்து கொண்டே, குடும்பம் என்று வருகிற போது சாதியிலிருந்து ஒரு துளி அளவும் நாம் நழுவாதவர்களாக, சாதியை காப்பாற்றுவர்களாக நாம் ஒவ்வொருவருமே இருக்கிறோம். அப்ப இது என்ன தலித்துகளுடைய பிரச்சனையா? இந்த 76 சாதிகளோட பிரச்சனையா? அது இல்லை, இது நம்ம எல்லாருக்குமான பிரச்சனை. இருக்கிற எல்லாரையுமே நீங்க கேளுங்க, எதுக்காக நீங்க வாழ்றீங்க அப்படின்னா, எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய புள்ளக்குட்டிகளுக்காக. இதுதானே. இந்த புள்ளக்குட்டிகளுக்காகன்றதுல சொல்றதெல்லாம் ரொம்ப கவனமா நம்மால் சொல்லுவான். இந்த புள்ளக்குட்டிக்காகன்றது தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை நம்ம குடும்பத்து பிள்ளை, அது ஆணோ பொண்ணோ,
இன்னொரு சாதியோடு கலந்தால் நம்முடைய சாதியினுடைய புனிதம் கெட்டு போய்விடும் என்பதற்காக. உங்களுக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம வாட்ச்மேனா தான் இருக்கணும். இடைவிடாமல் நம்முடைய மூளையில் உள்ள படிக்க போச்சு, இன்னும் வீட்டுக்கு வந்துச்சாலேன்னு தெரியல, ஷிஃப்ட்டுக்கு போச்சா வீட்டுக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியல, அங்கே வேலைக்கு போச்சே வந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆஃபீஸ் போச்சே வந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆடு மேய்க்க போனாலும் இதே நினப்பு தான், ஆஃபீஸுக்கு போனாலும் இதுக்கு தான், ஐஏஎஸ்க்கு போனாலும் இதே நினப்பு தான். இந்த நினப்பு நம்மளை ஆண்களையும் நிம்மதியாக விட போறதில்ல, பெண்களையும் சுதந்திரமாக விட போறதில்ல. ஒருவரை ஒருவர் கண்காணிக்கக்கூடியவர்களாக, சந்தேகக்கூடியவர்களாக நம்மை மாற்றுறது சாதி. அப்ப இது என்ன 76 சாதிகளுடைய பிரச்சனையா? ஒவ்வொரு தனி மனிதருடைய பிரச்சனையாக மாறி இருக்கிறது சாதி. ஒவ்வொருத்தரையுமே இன்னொருவரை சந்தேகிக்கக்கூடியவர்களாக, குற்றம் செய்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்து அவர்களை வேவு பார்ப்பதாக நம்மை சாதி மாற்றிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சாதியினுடைய முக்கியமான இன்னொரு வேலையாக நான் பார்ப்பது, மனிதர்களை மனித தன்மையிலிருந்து கீழிறக்கி மிருகங்களும் செய்யத்தகாத அஞ்சுகின்ற பல குற்றங்களை செய்வதற்கு நம்மை தூண்டுகின்றன. நீங்க வேங்க வயல்ல எனக்கே இப்போ தொண்டை கட்டுதுன்னு வச்சுங்க, தண்ணி கொடுங்கன்னா யாரோ ஒருத்தர் கொண்டு தண்ணி கொடுக்குறாரு, நம்பி தானே குடிக்கிறேன். நீட்டுற தண்ணிய நம்பி நான் குடிக்கிறேன். அதுல நீங்க என்னத்தை கலந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? என் சக மனிதர் தான் குடிக்கும் ஒரு தண்ணீரை தான் எனக்கும் கொடுப்பார் அப்படின்னு தான் நான் நம்பி குடிப்பேன். அதுல ஒருத்தன் மலத்தை கலக்கிறான்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க உடுமலையில சங்கரை வெட்டி கொண்டதை நீங்க பாத்தீங்க, அவனை எப்படி வெட்டினாங்கன்ட்டு. ஏன் நீங்க அவ்வளோ எதுக்கு போயிட்டீங்க? இசைக்கு சங்கர் என்று ஒரு வங்கி ஊழியர், அவர் அவர் பாலியத்திலிருந்து பார்த்து பழகிய தன் வீட்டுக்கு பின் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சுயமாக தானும் அந்த பெண்ணும் வாழ முடியும் என்கிற அளவுக்கு தன்னுடைய கை சம்பாத்தியத்தை பெருக்கி கொண்ட பிறகு பெண் கேட்டு போகிறார். அவங்க மறுத்துட்டாங்க, இல்லைங்க நம்ம 2 பேரும் வேற வேற சமூகம், ஒத்து வராது அப்படின்னு. அந்த தம்பி திரும்பி வந்துட்டான். ஒரு வாரம் கழிச்சு அந்த இசைக்கு சங்கர் என்ற வங்கி ஊழியர் கொல்லப்பட்டு கிடக்கிறார். குளிக்க போன இடத்துல வாக்கியாக்கரையில் வெட்டுப்பட்டு கிடக்கிறாரு. அன்னைக்கு அடுத்த நாள் இவ்வளவு நாள் நல்லா இருந்த பொண்ணு தீராத வயிற்று வலியின் காரணமாக, அது எப்படி வரும்னு தெரியல, தீராத வயிற்று வலியின் காரணமாக தூக்கு போட்டு சாவுறா. அதாவது தூக்கு போட்டு செத்ததாக சொல்லப்பட்டால், அந்த வங்கி ஊழியனை யார் கொன்றார்கள் என்று காவல்துறை பலவாறாக தேடியும் துப்பு கிடைக்காமல் அல்லாடி கொண்டிருக்கிறது. கடைசியில் பார்த்தால் அந்த பெண்ணினுடைய தம்பி 10ஆம் வகுப்பு மாணவன், அவனும் அவனுடைய வகுப்பு தோழர்கள் 4 சேர்ந்து, உனக்கெல்லாம் எங்கள் ஜாதியில் எங்கள் அக்கா தான் பொண்ணு வேணுமா என்று சொல்லி வெட்டிவிட்டு கொலையை நிகழ்த்தி முடித்த பிறகு எந்த பதற்றமும் இல்லாமல் போய் 1 வாரம் பள்ளிக்கூடத்தில் பாடம் கேட்கிறார்கள். அந்த இளைஞனை இந்த குற்றச் செயலுக்கு எது தூண்டியது என்றால், அவனுடைய மனதை சாதியம் என்கிற நோய் தீண்டி குற்றவாளியாக மாற்றியிருக்கிறது. நாடு முழுவதும் நடக்கக்கூடிய தீண்டாமை வன்கொடுமைகளை பற்றி பட்டியல் நமக்கு பெரிய நீளமாக இருக்கிறது. NCRB என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய குற்ற ஆவண பதிவு காப்பகம், அதனுடைய பட்டியலை பார்த்தால் 15 நிமிடங்களுக்கு ஒரு சாதிய வன்கொடுமை நிகழ்கிறது, 15 நிமிடங்களுக்கு ஒரு பெண்கள் மீதான வன்கொடுமை நிகழ்கிறது. இந்த குற்றங்கள், வன்கொடுமை என்றால் குற்றங்களை நிகழ்த்துகிறார்கள். இந்த குற்றங்களை நிகழ்த்துவதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்றால், இந்த குற்றங்களை நிகழ்த்துவதற்கு பின்னே
ஆணாதிக்க மனோபாவமும் சாதியத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற வெறியும் பிற சாதி மீதான துவேஷமும் தான் இருக்கிறது. ஆக சாதியம் மனிதத்தன்மையிலிருந்து நம்மை கீழிறக்கி குற்றவாளிகளாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. சொந்த பிறப்புகள் மீது கூட சந்தேகத்தை எப்போதும் வைத்துக் கொள்ளுமாறு பார்த்துக் கொள்கிறது. அவர்களை கண்காணிப்பு வளையத்திற்குள் வைக்கும்படி நம்மை பணிக்கிறது. அன்பு, பாசம், கருணை இது எதுவும் இல்லாத சாதியை காப்பாற்றுவதற்கு மட்டுமே பிறப்படுத்தவர்களைப் போல வேறு எந்த ஒரு உணர்வுகளும் இல்லாதவர்களாக நம்மை மாற்றுகிறது என்று சொன்னால், அந்த சாதியத்தை நாம் வளர்க்க வேண்டுமா தகர்க்க வேண்டுமா என்று யோசிக்கக்கூடிய சுதந்திரத்தை நான் உங்களுக்கே வழங்குகிறேன். எங்கள் 2 அமைப்புகள் கேட்டுக்கொண்டதற்காக நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் ஒரு மனித பண்புள்ளவர்களாக, தோற்றத்தில் மனிதராக இருப்பவர்கள் நடத்தையிலும் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்கிற பெரு விருப்பத்தினை உங்கள் முன்னால் சமர்ப்பிப்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு என்று நான் நினைக்கின்றேன். அந்த உரிமையில் நாம் எல்லோரும் 2024 டிசம்பர் 31 8:40 வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். 75% மனிதர்களாக இருந்தவர்கள், 30% மிருகமாக இருந்தவர்கள், எப்படி வேணாலும் யார் வேணாலும் இருந்திருக்கலாம். பேசிக்கொண்டிருக்கிற நான், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், வெளியிலே கேட்கக்கூடிய நீங்கள், நாளைக்கு இது ஒருவேளை காணொலியா திருப்பதி போட்டாருன்னா அதை கேட்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம இந்த வேண்டுகோளை வைக்கலாம். தோற்றத்தில் இருப்பதைப் போல நடத்தையிலும் பண்பிலும் மனிதர்களாகவே இருக்க வேண்டும் என்பதை 2025 நோக்கமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு செல்வதில் பெரிய இடர்பாடுகள் ஒன்றும் இல்லை. அதற்கு எளிய வழி, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு மனிதரை மனிதர் என்கிற ஒரு காரணத்திற்காகவே நீங்கள் சமமாக கடத்தினால் போதுமானது. இன்னொருவரை சமம் என்று நினைக்கக்கூடிய, ஒருவருக்கு ஒரு மதிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு உயரிய பண்பை இந்த நாட்டின் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த அரசியல் சாசனத்தின் பொறுப்புள்ள குடிமக்களாகிய நாம் ஒருவருக்கு ஒரு மதிப்பு, அது சம மதிப்பு என்கிற அடிப்படையில் வாழ்வதற்காக 2025 நாம் தேர்ந்து கொள்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.